நியூஸ்டியன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போலாம். என்னடா இது இன்டர்வியூ செட்டப் போட்டீங்க, பக்கத்துல கெஸ்ட் யாருமே இல்ல, இவ மட்டும் தனியா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ஹிண்ட்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம கூட நம்ம ஸ்டுடியோக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காரு. அதுவும் மலேசியாவே அலற விட்டுட்டு தமிழ்நாட தெறிக்க விடுறதுக்காக டைரக்டா நம்மளுடைய ஸ்டுடியோக்கே வந்திருக்காரு. இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கச்சேரியை முடிச்சுட்டு தளபதி தான் நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர் கூட தான் பேச போறோம். சார் வாங்க சார். பிளாஸ்ட் மோடு கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி. வணக்கம்மா சார். நீங்க வந்த உடனே அந்த வைபே ஒரு மாதிரி ஹைப்ல போகுது சார். எப்படி சார் இருக்கீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்ன பார்த்து கொண்டிருக்கும் என் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஐயோ சார், நீங்க பேசும்போதே ஸ்டைலா இருக்கு சார். எப்படி சார் இவ்வளவு மாசா கெத்தா கிளாஸா இருக்கீங்க? அது எல்லாமே ரசிகர்கள் கொடுத்தது தானே. ஓ, அவங்க கொடுத்தது தான். எல்லாமே அவங்களோட அன்பு பாசம் அரவணைப்பு தான் அண்ணனை இந்த நிலைமைக்கு வர வச்சிருக்கு. சார் சொல்லுங்க, மலேசியால கச்சேரி எப்படி போச்சு? இது கச்சேரி இல்லைம்மா, படத்தோட ஆடியோ லான்ச். அதுதான் சார், தளபதி கச்சேரின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்காக கேட்டேன் சார். ரசிகர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், ஆனா மனநாயகன் எல்லாரோட இதயத்துல நிரந்தரமா இருக்கும். நிரந்தரமா இருக்கும். சரி, இந்த முடிச்சுட்டு வரும்போது கூட உங்க ரசிகர்கள் ஏறி மிதிச்சிட்டாங்களா உங்கள? அது என்னை யாரும் ஏறி மிதிக்கல. அதாவது ஏர்போர்ட் கேட்ல இருந்து நான் காருக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட ரசிகர்கள், என்னோட தொண்டர்கள், ரசிகர்கள் சார், எங்களோட தொண்டர்கள் எங்களை அரவணைச்சாங்க. என்கிட்ட பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல லேசா கால் ஸ்லிப் ஆச்சு. ஓ, யானைக்கு அடி சறுக்குது. நம்மலாம் என்ன ஆத்துறோம், என்ன நண்பா, கரெக்டு தானே? சூப்பர் சார், சிறப்பு சார். சார், இதோ ஆல்மோஸ்ட் 2025 எண்ணில் இருக்கும். நீங்க இன்ன வர கூட்டணி யாரோட வைக்க போறீங்க, உங்க கூட கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற எதையுமே வெளிப்படையா சொல்லவே இல்லை. இந்த கூட்டணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சார்? 2026ல இந்த தமிழக தோல்வி கழகம் யாரு கூடயுமே கூட்டணி வைக்காது. தனிச்சு நின்று 2026ல 243 தொகுதிகளுக்கும் எங்களோட ஆட்களை நிக்க வச்சு நாங்க ஜெயிக்க வைப்போம். சார், எத்தனை தொகுதி? 243 தொகுதிகளிலுமே தமிழக தோல்வி கழகம் தனிச்சு நின்று 2026ல ஆட்சி அமைக்கும். சார், 234 தொகுதி சார். இதுல இருந்தே தெரியுது எப்படி நீங்க எலெக்ஷன் நின்று ஆட்சி அமைக்க போறீங்கன்னு. சிறப்பு சார். அதாவது 243 தொகுதிகள் பாண்டிச்சேரி நான் சேர்த்து சொன்னேன். பாண்டிச்சேரி சேர்த்தா இன்னும் கூடுதலா சார் வரும். பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க கேரளா, பக்கத்துல இருக்க கர்நாடகா, ஏன் ஆந்திரா வரைக்கும் போயிட்டு தமிழக தோல்வி கழகம் நின்று மொத்தமா 243 தொகுதிகள்ல ஜெயிக்கும். ஓ, அப்படி சொன்னீங்க சார். சூப்பரா சமாளிக்கிறீங்க சார். சரி சார், இப்போ அந்த பச்சை கோட்டையன் உங்க கட்சியில இணைஞ்சிருக்காரு. அவரு வந்த பிறகு அவர் நல்ல வியூகங்கள்லாம் வகுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையா? அண்ணாவை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா அறிமுகப்படுத்தணும்னு தேவையில்லை. ஏன்னா அண்ணா அரசியலே பழுத்தவர். அதாவது அரசியல நிறைய வருஷங்கள் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, நிறைய விஷயங்களை பார்த்தாரு. எம்ஜேஆர் கூட நேரடி தொடர்புல இருந்தாரு. அவரு அந்த அண்ணன் நம்ம கட்சிக்கு இணைந்தது தமிழக தோல்வி கழகத்துக்கு ஒரு வெற்றியை தான் சூடி தருமே தவிர தோல்வியே சூடி தராது. இல்ல, இவ்வளோ நாள் குஷியானந்த் கட்சியில இருந்ததே வேஸ்ட். குஷியானந்தோட பிளேஸ பச்சை கோட்டையின் ஈஸியா நிரப்பிடுவாரு. இதனாலேயே குஷியானந்துக்கும் அவருக்கும் ஒரு போட்டி பிரச்சனைன்றாங்களே, உண்மையா? இது எல்லாத்தையுமே பரப்புறது அந்த தீய சக்தி திமுக தான். அந்த தீய சக்தியை யாரும் நம்பாதீங்க. ஏன்னா உட்கட்சி பூசல்ன்றது எல்லா கட்சிகளிலுமே இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்பாதீங்க. 2026ல தமிழக தோல்வி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, வாக்களிப்பாங்க மக்கள். வாக்களிப்பாங்க, நம்புறீங்களா சார்? ஏன்னா கருத்து கணிப்புல நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு வீட்டுல 4 ஓட்டு இருக்கும், அந்த 4 ஓட்டுல ஒரு ஓட்டு தமிழக தோல்வி கழகத்துக்கு தான். மீதி 3 ஓட்டு திமுக விழுந்துட்டா நீங்க தோத்துருவீங்களே சார்? ஏன்னா விழுகாது. ஏன் விழாது? ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன்னா ரவுடிசம் தலை தூக்கி நிக்குது, சங்கிலி பருப்பெல்லாம் நிறைய இருக்குன்னு நம்ம அங்கிளே சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில யாருமே திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட ரெடியா இல்ல. ஏன்னா வர கூட்டத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. சரி சார், நீங்க இந்த தேர்தல்ல ஜெயிச்சா மக்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க சார்? இல்ல மக்களையே செய்வீங்களா? நான் போன மீட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், மக்கள் 2026ல எங்களை ஆட்சியில் அமர்த்தினாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வீடு,
ஓ எல்லாருக்குமே ஒரு காரு, ஓ ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு பைக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? இப்போ நான் வந்து அரசியல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட என் படங்கள் ரிலீஸ் ஆகலாம். அந்த படத்துக்குலாம் தியேட்டருக்கு போகணும்ல, அதுக்கெல்லாம் மக்கள் கிட்ட காரு பைக்கெலாம் இருந்தால் தானே வசதியாக இருக்கும். அந்த ஏற்பாடை வந்து நம்ம கட்சி வந்து என்னைக்குமே பார்த்து தரும். இல்ல இந்த மனநாயகம் தான் கடைசி படம், இதுக்கப்புறம் படம் எதுவும் நடிக்க மாட்டேன் நீங்க. இப்போ என்னன்னா அதாவது அரசியலுக்கு முன்னாடி மனநாயகன் கடைசி படம், சரி அரசியலுக்கு அப்புறம் பல படங்கள் வந்து வெளியே வந்துட்டே இருக்கும். அதை வந்து மக்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா சம்பாதிக்க வேணாமா? நான் ஒரு படம் நடிச்சா 200 கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்குவேன். அந்த 200 கோடியை நான் வந்து விடுறதுக்கு தயாரா இல்லை. அப்புறம் என்னமோ மேடையில பேசும்போது எப்படி கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னீங்க. அந்த கரியரத்தோட உச்சதான் விட்டேன். ஆனா காசு தேவைப்படுதுல்ல. ஓஹோ, அங்க சம்பாதிச்சு கட்சிக்குள்ள போட்டு மக்களை ஏமாத்துறது. ஆமா என்ன சார் ஆமாண்டீங்க? அதாவது 2026ல தமிழக தோல்வி கழகம் வர்றது உண்மையிலே ஆமாதான். உண்மையிலே ஆமாதான். சரி சார், இந்த வீடு கொடுப்போம், இந்த கார் கொடுப்போம், பைக்கு கொடுப்போம், இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? இதுக்கான பணம் எங்க இருக்கு? அதான் கஜானாவில் இருக்கே. ஓ, அப்ப நீங்க சொந்த காசுலாம் போட்டு கொடுக்கறது இல்ல, அரசு கஜானால இருந்து காசு எடுத்து இதெல்லாம் கொடுப்பீங்களா? நான் இந்த திட்டத்தெல்லாம் அறிவிக்கிறது எதை வச்சு நான் சொல்றேன், 2024 ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் அரசு கஜானால இருந்து மக்களுக்கு நல்லது செய்வேன். என்னோட படங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழன் படம். ஆமா. அந்த படத்துல எப்படி வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணினோம், அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ரீல்ஸ் ரெடி பண்ண போறேன். எல்லாருக்குமே ரீல்ஸ், எல்லாரோட இன்ஸ்டாகிராமுக்கும் டேரக்டா வந்து அந்த ரீல்ஸ் சென்ட் ஆகும். அந்த ரீல்ஸை பார்த்துட்டு தமிழக தோல்வி கழகத்தோட கொள்கை என்ன, அவங்களோட செயல்பாடுகள் என்னன்னு அந்த ரீல்ஸை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி சார், இப்போ நம்ம மக்களுக்காக சொல்லுங்க சார், தமிழக தோல்வி கழகத்துடைய கொள்கை என்ன சார்? கோட்பாடு என்ன சார்? சார் சொல்லுங்க. தண்ணி ஏதாவது வேணுமா? ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ். வாட்டர்மெலன் சார். இன்டர்வியூ போயிட்டு இருக்கு சார். எங்களோட முதல் கொள்கை நான் வந்து விக்ரவாண்டி மாநாட்டிலே சொல்லியிருந்தேன். எங்களோட முதல் கொள்கை வந்து தெலுங்கு தேசியம். தெலுங்கு தேசியமா சார்? அது தமிழ் தேசியம் சார். அதை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இங்கே ஆண்டதே கிடையாது, தெலுங்குக்காரங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தெலுங்கு தேசியத்தை முன்னோக்கி வச்சாதான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். 2வது கொள்கை, தமிழ்நாட்டு மக்களையே எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி நானும் ஏமாத்தி திராவிடம் எங்களோட 2வது கொள்கையா வந்து வச்சிருக்கேன். தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒட்டவே ஒட்டாது. நீங்க எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுடைய இரு கண்கள் ஒண்ணுதான் மண்ணுதான்றீங்க? அதாவது நம்பி, தமிழ் தேசியம்ன்றது நார்த் போல், திராவிடம்ன்றது சவுத் போல். ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பாருங்க, டக்குன்னு ஓட்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் அரசியல் பண்ண மறந்துருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் 2026ல் ஆட்சியை பிடிப்போம். இதெல்லாம் உங்களுக்கு வியூகங்கள்லாம் யார் சார் வகுத்து கொடுக்குறா? இப்போ நீங்கள் மேடைகளில் பேசுகிற பேச்சுகளாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்காக செய்ய போகிறேன்னு சொல்கிற செயல் திட்டங்களாக இருக்கட்டும், இந்த வியூகங்களை யார் வகுத்து கொடுக்குறா? அதுக்கெல்லாம் தமிழக தோல்வி கழகத்தில் 11 பேர் கொண்ட குழு ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அந்த 11 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து செயல்பாடாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கை கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல, ஆமாம், இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்காகவே அவரை வர வச்சு நான் வந்து இங்கே சந்தித்தேன். அவர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொன்னார். அதெல்லாம் அப்படியே வச்சு பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் சார், நீங்கள் எவன் எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே படிச்சு போய் ஒப்பிக்காதீங்க சார். இப்படி தான் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லை அப்படின்னீங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் ரேஷன் கடை இருக்கான். அதனால் என்ன எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் படிச்சுட்டு உண்மையா பொய்யான்றத தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மக்கள் முன்னாடி பேசுங்க சார். இல்லைன்னா உங்களை தான் அப்டேட் அடிக்கிறானுங்க. இந்த கொஸ்டினை எடிட்டிங்லாம் தூக்கிடுங்க. இந்த கொஸ்டின் வேணாம். ஏன் சார்? இதெல்லாம் போட்டால் என்னோட மாஸ் குறைஞ்சிரும். மாஸ் குறைஞ்சிருமா? சரி, இப்போ மக்களுக்காக நீங்கள் தேர்தலுக்கு வரீங்களா இல்லை மாஸ்க்காக தேர்தலுக்கு வரீங்களா? எல்லாமே ஒரு விளம்பரம் தான். அப்போ நீங்களும் திமுக மாதிரி விளம்பர மாடல் தானா? விளம்பர மாடல் 3.0வா? நீங்கள் 3.0 2.0 இருக்குன்னா ரெடியா இல்லை. ஒன்லி 1.0 தான். அது இந்த தமிழக தோல்வி கழகம் மட்டும்தான் சார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியை பார்த்தாலே நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்றது எந்த வித சந்தேகமே கிடையாது சார். எங்களுக்காக கச்சேரியை முடிச்சுட்டு களத்துக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா